எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் இருக்கு இல்லைங்களா, சின்னதுலேயோ பெருசுலேயோ ஒரு பிளெயின் ஒன்று வந்து கலர் அடிச்சிருக்கேன். இதில் எப்படி நம்ம வந்து சின்னதாக ஸ்டாண்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேஸ் ஏதாவது அட்டை எடுத்து அதுக்கு பிளாக் பண்ணிவிட்டு நடுவில் வைக்கலாம். இல்லை அப்படியே வந்து வைக்கனாலும் ஒரு சின்னதாக ரவுண்டில் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணாமல் அப்படியே வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இதுக்கு வருது இல்லைங்களா, நம்ம பழத்துக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி டிசைனை வந்து இப்போ இதில் வந்து இப்படி ஒட்டலாம். இப்போ நம்ம இப்படி மேலே வச்சுட்டு இது கொஞ்சம் இழுத்தோம்னா இது அப்படியே வரும். நம்ம இப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு நான் ஒட்ட போகிறேன். அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரஸாக இருக்கிறத வெட்டிடலாம். இப்படி வச்சுட்டு இது ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பிளெயினில் வந்து இப்போ ஒட்டுறதுன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் வேண்டியதில்லை. இதுபோல் அதை ஈவனாக ஆக்கிட்டு இதில் நம்ம சும்மா இது மாதிரி ஸ்டாண்டே வைக்கலாம். இப்போ இதில் வந்து இது வைக்க போகிறேன். இந்த பாம்பால் வைக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நிற்கும். இதுக்கு நடுவில் நம்ம கிளாஸ் ஒட்டலாம். அதனால் நான் கொஞ்சம் கேப் போடுறேன். ஒரு 1 செகண்ட் பிடிச்சோம்னா விட்டுடும். நாலு ஒட்டியிருக்கோம். இதுக்கு நடுவில் இப்படி ஒட்டும்போது இது ஏதோ கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இப்படி ஒட்டினோம்னா பஞ்சாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி மிரர் ஒட்டணும்னு காட்டுறேன்.
இதெல்லாம் பால்ஸ் ஒட்டியிருக்கேன். பாம் இங்கே வந்து இது இப்படி பண்ணியிருக்கேன். இது வேணுன்னா இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மிரர் ஒட்டி காட்டுறேன். இப்போ வந்து இதெல்லாம் ஒரே மாதிரி சின்ன மிரர் ஒட்டலாம். இங்கே வந்து இந்த டைமண்ட் டிசைன் வர்றதுனால டைமண்ட் எல்லாமே டைமண்ட் இந்த ஸ்கொயரில் ஒட்டிட்டு இங்கே வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு இது ஒட்டி காட்டுறேன். அதே மாதிரி தான் எல்லாம். வேணும்னா வேறு டிசைனும் சர்க்கிள் போட்டுக்கலாம். இல்லை திலக் மாதிரி வருதில்ல, அதை கூட ஒட்டிக்கலாம். இப்போ இது சின்னதாக இருக்குது. இங்கே வந்து இது போகாது. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்கொயருக்கு ஒட்டுறேன். கொஞ்சம் நம்ம வந்து பெருசாக இருந்ததுன்னா இந்த ரெக்டாங்கிள் ஒட்டுறேன். இப்போ அதே மாதிரி இதெல்லாம் ஒட்டலாம். இது ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம வேணும்னா இது உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒட்டும்போது இந்த பீஸை ஃபுல்லாக ஒட்டலாம், மேலேயும் கீழேயும்.
மாதிரி இங்கே ஒட்டிக்கலாம். இப்போ இதை நடுவில் ஒட்டுறதுக்கு சர்க்கிள் ஒட்டலாம். நான் வந்து இந்த மாதிரி டிசைன் அமேசானில் இந்த மிரர் இது 10 டிசைன்ஸ் இது வருது. நீங்கள் வாங்கிக்கினீங்கன்னா நம்ம நைட்டில் வந்து கிளிட்டர் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், இது கிளாஸ் ஒட்டிட்டேன் இந்த பக்கத்தில். இப்போ நான் முன்ன ப்ளேட் பண்ணுவோம் இல்லையா, MDF போர்டில், அந்த மாதிரி ப்ளேட் பண்ணி மலக்கு வைக்கலாம். அது கூட எடுத்து இதை ஒட்டிட்டோம்னா இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும். தொலையாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றா வைக்கலாம். இதுவும் அதே மாதிரி டைமண்ட் ஒட்டியிருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டில் நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா இது ஒரு ஸ்டாண்ட் ஆகிடும். இது மேலே கூட இன்னொரு ஸ்கொயரில் இப்போ இந்த மாதிரி ப்ளேட் இருந்ததுன்னா அதை வந்து இது மேலே வச்சுட்டு இது மேலே நம்ம வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு வழக்கம் வைக்கலாம். இப்போ தீபம் வருதுன்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இது மேலேயே வந்து ஃப்ளாட்டாக ஒரு தட்டோடு இங்கே விளக்கு வச்சோம்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி இதில் லைட் அடித்து கிளிட்டர் ஆகும். அதுவும் பண்ணலாம். அடுத்த வாரம் வேறு ஒரு இதோட வேறு ஒரு ஆர்ட் ஒர்க்கோடு உங்களை பார்க்குறேன், உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீப்புளுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம்.